வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஸ்வகர்மா திட்டத்தில் இணைவதன் மூலம் கைவினை கலைஞர்கள் தொழில் முனைவோராக மாற முடியும். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேளாண் தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். ஆண்டுக்குள் நாட்டில் நக்சல் தீவிரவாதம் அறவே ஒழிக்கப்படும். உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி. திருப்பதி லட்டு தயாரிப்பில் கலப்படம் செய்தது தொடர்பான விவகாரம். விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு ஆந்திர அரசுக்கு மத்திய அரசு உத்தரவு. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகையை 2 மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஆராய்ச்சியை ஊக்குவிக்க தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. தெலங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. சென்னை முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் இந்தியாவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 149 ரன்னுக்கு சுருண்டது பங்களாதேஷ். இனி விரிவான செய்திகள். விஸ்வகர்மா திட்டத்தில் கைவினை கலைஞர்கள் இணைவதன் மூலம் தொழில் முனைவோராக மாற முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திட்டம் முக்கிய தளமாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கைத்தொழில் மேற்கொள்வோரின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் விஸ்வகர்மா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. இதனை கொண்டாடும் வகையில் மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு இத்திட்ட பயனாளிகளுக்கு வங்கிக் கடனுக்கான ஆணைகளை வழங்கினார். திட்டத்தின் ஓராண்டு நிறைவு தபால் தலையை பிரதமர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், விஸ்வகர்மா திட்டம் எண்ணற்ற கலைஞர்களிடம் புதைந்திருந்த திறமைகளை வெளியே கொண்டுவரவும் அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யவும் பெரும் பங்காற்றியுள்ளதாக கூறினார். தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாடு வாயிலாக செழுமையான எதிர்காலத்தை வருங்கால சந்ததியினருக்கு உருவாக்கி தர வழிவகுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திறமைகளை பயன்படுத்தும் தளமாக விஸ்வகர்மா திட்டம் திகழ்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். சர்வதேச சந்தையை பொறுத்தவரை ஜவுளித்துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க அயராது பாடுபட்டு வருவதாகவும் கூறினார். இதற்காக நாடு முழுவதும் 7 மித்ரா பூங்காக்களை அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். नई टेक्नोलॉजी भी सिखाई जा रही है. अब तक 6.5 लाख से ज्यादा विश्वकर्मा बंधुओं को आधुनिक उपकरण भी उपलब्ध कराए गए हैं. इससे उनके उत्पादों की क्वालिटी बेहतर हुई है, उनकी उत्पादकता बढ़ी है. इतना ही नहीं, हर लाभार्थी को 15,000 रुपये का ई-वाउचर दिया जा रहा है. अपने व्यवसाय को आगे बढ़ाने के लिए बिना गारंटी के 3 लाख रुपये तक लोन भी मिल रहा है. मुझे खुशी है कि 1 साल के भीतर भीतर विश्वकर्मा भाई बहनों को 1400 करोड़ रुपये का लोन दिया गया है. यानी विश्वकर्मा योजना हर पहलू का ध्यान रख रही है. तभी तो ये इतनी सफल है, तभी तो ये लोकप्रिय हो रही है.
அமராவதியில் பிரதமரின் மித்ரா பூங்கா அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதுடன் மகளிருக்கான ஸ்டார்ட் அப் திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன. அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கைவினை கலைஞர்களின் படைப்புகளின் கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் தம் மனங்கவர்ந்த பூரி ஜெகநாதர் சிலையை டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தி பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதல்வர்கள் தேவேந்திர பட்னவிஸ், அஜித் பவார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அமெரிக்காவில் நடைபெறும் குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை அமெரிக்கா செல்கிறார். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகள் இணைந்து குவாட் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளன. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த அமைப்பின் உச்சி மாநாடு தற்போது அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் நாளை நடைபெறுகிறது. அமெரிக்கா நடத்தும் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை அமெரிக்கா செல்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனிஸ், ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா ஆகியோரும் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர். குவாட் உச்சி மாநாட்டில் ரஷ்யா யுக்ரைன் மோதல், மேற்கு ஆசியா பதற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு சவால்கள் குறித்து தலைவர்கள் விரிவாக விவாதிக்க உள்ளனர். மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குவாட் மாநாட்டை தொடர்ந்து நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் நடைபெறும் எதிர்காலத்துக்கான உச்சி மாநாட்டிலும் பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 23ஆம் தேதி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இதனிடையே சிறப்பான ஐக்கிய நாடுகள் சபையை அமைக்க எதிர்காலத்திற்கான உச்சி மாநாடு அருமையான வாய்ப்பாகும் என்று ஐநா பொதுச்சபை தலைவர் மரியா பெர்னாண்டோ எஸ்பினோசா தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், பாதுகாப்பு கவுன்சிலை சீரமைத்து சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முக்கியமான மாநாடாகும் என்று தெரிவித்தார். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள தேசிய வேளாண் கல்வி நிறுவனத்தின் 100ஆண்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நாட்டின் அரக்குப்பூச்சி வளர்ப்பில் இந்த கல்வி நிறுவனம் மாபெரும் பங்களிப்பை அளித்து வருவதாக கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த அரக்குப்பூச்சி வளர்ப்பில் 55% ஜார்க்கண்ட் மாநிலம் பூர்த்தி செய்வதாக பெருமிதம் தெரிவித்தார். வேளாண்மை சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு இக்கல்வி நிறுவனம் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். சமையல் மற்றும் விலங்குகளின் கழிவுகளை விவசாயிகள் பயன்படுத்துவது அவர்கள் வருமானம் ஈட்ட வழிவகை செய்வதுடன் பொருளாதார ரீதியில் பலம் பெற்றவர்களாக மாறவும் அடித்தளம் அமைக்கும் என்று திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஆண்டுக்குள் நாட்டில் நக்சல் தீவிரவாதம் அறவே ஒழிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 55 பேரை புதுதில்லியில் உள்ள தனது இல்லத்தில் அமைச்சர் அமித்ஷா இன்று சந்தித்தார். நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு அமைச்சர் அமித்ஷா ஆறுதல் தெரிவித்தார். நாடு முழுவதும் நக்சல் தீவிரவாதத்தை மத்திய அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியிருப்பதாகவும் வடகிழக்கு மற்றும் காஷ்மீரை சேர்ந்த 4 மாவட்டங்களில் மட்டும் நக்சல்களின் நடமாட்டம் இருப்பதாகவும் அப்போது அவர் கூறினார். ஆயுதங்களை கைவிட்டு நக்சலைட்டுகள் சரணடைய வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை ஏற்காவிட்டால் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். एक सवा साल के अंदर हम नक्सलवाद को समाप्त कर देंगे और अपील भी करता हूं कि आप कानून के सामने आत्मसमर्पण करिए, हथियार छोड़ दीजिए, अपने आप को सरेंडर करिए। और नॉर्थ ईस्ट कश्मीर कई जगह पे कई लोग हथियार छोड़कर मेन स्ट्रीम में आए हैं, आप भी आइए, आपका स्वागत है। परंतु अगर नहीं होता है तो हम इसके खिलाफ एक अभियान भी शुरू करेंगे और सफलता भी प्राप्त करेंगे। फिर से मेरी पूरी संवेदनाएं
आपके साथ, आपके परिवार के साथ है और आपके आने वाले जीवन को सुगम और सुनिश्चित बनाने के लिए मेरे से यथासंभव हर प्रयास मैं करूंगा। इतनी बात कर मेरी बात को समाप्त करना। ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை இணைக்கும் முக்கிய முடிவை முதல் 100 நாட்களில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் மூலம் 6 கோடி மூத்த குடிமக்களை பயனாளிகளாக சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த திட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சுகாதார காப்பீடு வழங்கப்படுவது அவர்களது சமூக பொருளாதார அந்தஸ்தை மேம்படுத்தும் நடவடிக்கை என்றும் ஜே பி நட்டா தெரிவித்தார். करके आश्चर्य भी लगेगा और खुशी भी होगी कि हमारे देश में अब फुल डिजिटलाइजेशन हो रहा है ऑफ वैक्सीनेशन सर्विसेज। हमारे देश में मदर को सबसे पहले तो हमको ये समझना चाहिए कि राइट व्हेन द मदर गेट्स कंसीव्ड फ्रॉम दैट डेट टू डिलीवरी और जो बच्चा पैदा होता है उसके 17 साल तक हम उनके वैक्सीनेशन प्रोसेस को पूरा करते हैं। ये वैक्सीनेशन गवर्नमेंट ऑफ इंडिया मिनिस्ट्री ऑफ हेल्थ एंड फैमिली वेलफेयर करती है टिल द एज ऑफ 17। திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்புகள் சேர்க்கப்பட்டதாக எழுந்த புகார்கள் குறித்து விரிவான அறிக்கை அனுப்புமாறு ஆந்திர அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. திருப்பதியில் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்புகள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் முந்தைய ஜெகன்மோகன் அரசு நிர்வாகம் இந்த தகாத செயலை செய்ததாகவும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேற்று புகார் தெரிவித்திருந்தார். இந்த புகாரை ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மறுத்துள்ளார். இதனிடையே இந்த விவகாரத்தில் உணவு பாதுகாப்பு தர விதிகளின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா உறுதியளித்துள்ளார். ये खबर डिजिटल मीडिया के माध्यम से आई है और कुछ जगह पर रिपोर्ट हुआ है, तो जैसे ही ये खबर मुझे मिली मैंने चंद्रबाबू नायडू जी से बात की, उनसे मैंने डिटेल उसकी ली है और मैंने उनको कहा है कि आप तुरंत एक जो आपके पास अवेलेबल रिपोर्ट है वो रिपोर्ट आप मुझे भेज दें। उस रिपोर्ट को मैं एग्जामिन भी करूंगा, स्टेट रेगुलेटर से भी बातचीत करूंगा, उनका क्या कहना है उसको भी जानूंगा। उस जो रिपोर्ट है जिस सोर्स से आई है उस रिपोर्ट को पूरी तहकीकात करके उसके सारे पहलुओं को ध्यान में रख करके सूटेबल एक्शन विल बी टेकन अकॉर्डिंगली। இந்த விவகாரம் தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, விரிவான விசாரணை நடத்தப்பட்டு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்றார். திருப்பதிக்கு தாங்கள் அனுப்பிய நெய்யில் எவ்வித குறைபாடும் இல்லை என்று திண்டுக்கல்லைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. திருப்பதி லட்டு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் லட்டு தயாரிக்க நெய் அனுப்பிய திண்டுக்கல்லைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஜூன், ஜூலை என 2 பாகங்கள் தொடர்ச்சியாக திருப்பதிக்கு நெய் அனுப்பியுள்ளதாகவும் தற்போது அனுப்புவதில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் தங்களது தயாரிப்பில் 0.5% மட்டுமே திருப்பதிக்கு அனுப்பியுள்ளதாகவும் பல்வேறு இடங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள தங்களது பொருட்களின் தரத்தை பரிசோதனை செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். சப்ளை பண்ணது ஜூன், ஜூலை மாதத்துல நாங்க அமைச்சிருக்கோம். கண்டினியூஸா அப்ப நடந்தது 2 மாதங்கள் தொடர்ச்சி அமைச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து இப்போ நம்மளோட நெய் அங்க போறது கிடையாது. கம்பெனி நேமை யூஸ் பண்ணி, எங்களோட நேமை யூஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அதில் எங்கேயுமே எங்கள் கம்பெனி நேம் இல்லை. இன்னொன்று, எங்களோட தயாரிப்பில் குறை இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள்
வெளிப்படுத்துறத பட்சத்தில் இருந்ததுன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் நெய் எல்லா இடத்துலையும் இருக்கு. எல்லா இடத்துலையும் எங்கள் ப்ராடக்டை நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணலாம். ஜென்யூனிட்டி, அதோட நம்பகத்தன்மையும் அதோட தரத்திலையும் எந்த குறைபாடும் இருக்காது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சென்னை வானத்தில் நீங்கள் கண்டிராத அரிய விமான சாகசங்களை காண வருக வருக என வரவேற்கிறோம். இந்த அக்டோபர் 6ஆம் தேதி அன்று மகத்தான விமான ஃபிளைட் பாஸ்ட் மற்றும் ஏரோபேட்டிக் அற்புத காட்சி நடைபெறும். இது இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழா கொண்டாட்டம். வணக்கம், அனைவரும் வாருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை 2 மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தி இனி வருங்காலங்களில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கல்லூரியில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வந்த 6000 ரூபாய் கல்வி உதவித்தொகை 12,000ஆக உயர்த்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி படிப்புடன் நின்றுவிடாமல் மாணவ மாணவிகள் ஆராய்ச்சி படிப்பிலும் ஈடுபட வேண்டும் என்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா 1 லட்சம் வீதம் 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது குறித்து தாம் மிகுந்த வேதனை கொள்வதாக தெலங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கோவில் போன்ற புண்ணிய தலங்களில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதத்தில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது மிகுந்த கவலை அளிப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தின் பின்னணியில் இருப்பவர்களை கண்டறிந்து தண்டிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது கோவில் நிர்வாகங்களின் கடமை என்று குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் தூய்மையான நெய் பயன்படுத்தப்படுவதை ஆந்திர அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சாமியை கும்பிட வருவர்கள் எல்லாருமே விரதம் இருந்து கடவுளை முழுவதுமாக ஒரு தூய்மையோடு அவர்கள் கும்பிட வர வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதுல ஊழல் நடத்துவதற்காகத்தான் இதை போன்ற ஒரு இது நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல மக்களின் உணர்வுகளோடு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இவை தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இப்பொழுது பரிசோதனை செய்ததனால் நாம் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கோயில்களில் என்னை பொறுத்த மட்டில் அரசாங்கங்கள் கோயில்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது. அரசு ஒதுக்கும் நிதியை நிர்வகிப்பதில் அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவதால் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கடைகளின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதனை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக கூட்டுறவு சங்கங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த அமைப்புகளுக்கு தேவையான நிதியை அரசு வழங்கும் நிலையில் அதனை சில அதிகாரிகள் முறைகேடாக பயன்படுத்துவது அரசுக்கே அவப்பெயரை தேடித் தருவதாகவும் துரைமுருகன் கவலை தெரிவித்தார். ஒரு பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இப்படிப்பட்ட தொண்டுகளில் தேவையில்லாத பணிகளில் ஈடுபடுவதால் நிர்வாகத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது. எனவே ஆனால்
இங்க இருக்கிற இந்த காட்பாடி கூட்டுறவு நகர சங்கம் தன்னுடைய பணிகளை செம்மையாக செய்திருக்கிறது என்பதை இங்க இருக்கிற குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் விஜயவாடாவில் நடைபெறும் கூலி படப்பிடிப்பில் கலந்து கொண்டு சென்னை திரும்பினார். அப்போது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேட்டையன் பாடல் வெளியீட்டு விழா விரைவில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் உதயநிதி துணை முதல்வராவாரா என்ற கேள்விக்கு அரசியல் கேள்விகளை தன்னிடம் கேட்க வேண்டாம் என கூறினார். மேலும் வேட்டையன் படம் நன்றாக வந்துள்ளது எனவும் கூலி படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். ராமநாதபுரத்தில் இருந்து கீழக்கரை செல்லும் சாலையில் 25.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட உயர்மட்ட பாலத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கதர் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் வாகன ஓட்டிகள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் உச்சிப்புலி பகுதியிலும் இதேபோல் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் சுப்பிரமணியபுரம் ஊராட்சி கூகனூர் கிராமத்தில் 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமானத்திற்காக அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன், மாவட்ட கவுன்சிலர் சரிதா மேகராஜன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குமாரவேலன், நளினி ஆகியோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமற்ற ஒன்று எனவும் மக்களை திசை திருப்புவதற்காக லட்டு பிரச்சனையும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனையும் எழுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் அமெரிக்க, சீன நிறுவனங்கள் இந்தியா மீது பொருளாதார படையெடுப்பை மேற்கொண்டுள்ளதாகவும் இதனால் இந்தியாவிற்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் இன்று தென்னிந்திய வேலை வழங்குநர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாநாடு நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தென்னிந்திய இயக்குநர் மிச்சிகோ மியாமோட்டோ பேசுகையில், இந்தியாவின் பணி கலாச்சாரத்தை இந்தியாவிடமிருந்து பல நாடுகள் கற்க வேண்டும் என குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் சென்னை IIT இயக்குநர் காமகோட்டி, தென்னிந்திய வேலை வழங்குநர்கள் கூட்டமைப்பின் தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக டிடி தமிழ் தொலைக்காட்சியில் பெண் விமானிகள் பிரக்யா சௌகான் மற்றும் சாய் அக்ஷயா ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர். இந்த நிகழ்வில் தொலைக்காட்சி நிலைய துணை தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். ஊரக வளர்ச்சித்துறை ஏற்பாட்டில் தூய்மையே சேவை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற சுகாதார விழிப்புணர்வு பேரணியை நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் ஆகியோர் மோகனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் இருந்து தொடங்கி வைத்தனர். முன்னதாக தூய்மையே சேவை சுகாதார விழிப்புணர்வு உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் வாசிக்க அனைவரும் அதனை தொடர்ந்து வாசித்து ஏற்றுக்கொண்டனர். இந்த பேரணியானது முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றது. தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தூய்மை விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சரையு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாணவிகள் விழிப்புணர்வு வாசகங்களை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். கல்லூரியில் தொடங்கிய பேரணி மாவட்ட விளையாட்டு மைதானம், ராயக்குட்டை மேம்பாலம், புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று மீண்டும் கல்லூரியை அடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் கீதா, தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் புவனா, நேரு யுவகேந்திரா திட்ட அலுவலர் அப்துல் காதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மியான்மரில் கனமழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 293ஆக அதிகரித்துள்ளது. மாயமான மேலும் 83 பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் யாகி சூறாவளி காரணமாக மியான்மரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. வீடுகளை இழந்த 1,61,000 பேர் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 425 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் இருந்து தண்ணீரை வெளியேற்றும் பணி மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
லெபனான் தலைநகர் பெய்ரூட் விமான நிலையத்தில் இருந்து பயணம் செய்யும் பயணிகள் பேஜர்கள் வாக்கி டாக்கிகளை கொண்டு செல்லக்கூடாது என கத்தார் ஏர்வேஸ் நிறுவனம் தடை விதித்துள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் லெபனான் நாட்டில் பேஜர் உபகரணம் வெடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 2800க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து நேற்று முன்தினம் வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறியதில் 14க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 450க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இச்சம்பவத்தின் எதிரொலியாக விமான பயணிகள் தங்களுடன் பேஜர்கள் வாக்கி டாக்கிகளை கொண்டு செல்ல கத்தார் ஏர்வேஸ் நிறுவனம் தடை விதித்துள்ளது. இந்த அறிவிப்பானது லெபனான் விமான போக்குவரத்து ஆணையத்தில் இருந்து பெறப்பட்ட உத்தரவின் பேரில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இத்தாலியின் எமிலியா ரோமாக்னா மாகாணத்தில் போரிஸ் புயல் தாக்கத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொலாங்னா, மாடர்னா நகரங்களில் கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் உள்ள மக்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கனமழை காரணமாக எமிலியா ரோமாக்னா மாகாணத்தில் பல சாலைகள் மூடப்பட்ட நிலையில் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. போரிஸ் புயல் தாக்கத்தால் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் நாளை அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளதால் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக செய்யப்பட்டு வருகின்றன. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் உதவியுடனும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவிலும் சிக்கலில் இருந்து மெல்ல மீண்டு வருகிறது. இந்நிலையில் நாளை இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். எதிர்க்கட்சி சார்பில் சஜித் பிரேமதாசா போட்டியிடுகிறார். இதேபோல் ஜனதா விமுக்தி வெர்முனாவின் அனுரகுமாரா திசநாயகே ஆகியோரும் களத்தில் உள்ளனர். இந்த மூவரிடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை யுக்ரைன் அதிபர் வோலடிமிர் ஜெலன்ஸ்கி அடுத்த வாரம் சந்திக்க உள்ளார். இதுகுறித்து பேசிய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன் பியரி, செப்டம்பர் 26ஆம் தேதி யுக்ரைன் அதிபர் வோலடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோரை சந்திக்க உள்ளதை உறுதிப்படுத்தினார். இந்த சந்திப்பின் போது ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பையும் சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் உயர்கல்வி படிக்க வரும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான அனுமதியை குறைக்க உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. தற்காலிக குடியேற்றத்தை குறைக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, வெளிநாட்டு மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட அனுமதியை விட நடப்பாண்டில் 35% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இது அடுத்த ஆண்டு மேலும் 10% குறைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துவதை தவிர்க்கவே இந்த விதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் பங்களாதேஷ் அணி முதல் இன்னிங்ஸில் 149 ரன்னுக்கே சுருண்டது. இவ்விரு அணிகளுக்கிடையேயான இப்போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று தொடங்கியது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 376 ரன் குவித்தது. இதைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய பங்களாதேஷ் அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. 149 ரன்னுக்கே அந்த அணி முதல் இன்னிங்ஸை இழந்தது. இந்திய பந்து வீச்சாளர் பும்ரா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் சர்வதேச அளவில் 400 விக்கெட்டுகளை வீழ்த்திய 10வது இந்தியர் என்ற பெருமையை பும்ரா பெற்றுள்ளார். இதனை அடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்தது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.